திருக்குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். மூவாவுரை. ஐம்பொறி வாயிலாகப் பிறக்கும் வேட்கைகளை அவித்து இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்று நல்வாழ்க்கை வாழ்வார். அதாவது 5 இதையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்ட்ரோல் பண்ணி இது பார்த்தீங்கன்னா மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 பொருட்களையும் இது பண்ணி அவங்க இதில் பார்த்தீங்கன்னா கடவுளை இதை நினைத்து வாழ்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்வாழ்வு பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலமன் பாப்பையா. மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வர். இவர் அதான் சொல்லியிருக்காரு. அதாவது தீய எண்ணங்கள், அதாவது தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியில் நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார். கலைஞர் உரை. மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும். அதாவது இவருமே அதான் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் கடவுள் கொடுப்பு இல்லை, இந்த 5 பொறிகளையும் கட்டுப்படுத்தி தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றுபவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு.